கடவுளே, என்னையே இப்படி சோதிக்குது. எனக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமாக வராது. இதில் நான் எப்படி சமைக்கிறது? இதில் என்ன எதுன்னு சுத்தமாகவே எனக்கு தெரியல. கடவுளே, என்னை நீ தான் காப்பாற்றணும். கடவுளே, என் கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு என்னால் யாருக்கிட்டேயும் முடியல. ப்ளீஸ் கடவுளே, தயவு செஞ்சு என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய காப்பாற்று கடவுளே. என்னால் முடியல. நான் இப்போ சமைக்கலைன்னா அவள் என்னை கண்டபடி பேசுவாள். என்னை கண்டபடி பேசினாலும் பரவாயில்ல, என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவாளான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கடவுளே. என்னை காப்பாற்று கடவுளே. ஓ அடாடாடா, என்ன மீன் குழம்பு! பரவாயில்ல, குட்டி முக்கி நல்லா தான் சமைச்சிருக்கா மீன் குழம்பு. சரி, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சு. அடுத்த சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? ஓ, ஒருத்தி பிரியாணி செய்கிறேன்னு போயிருக்கால, போய் அவளை போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் மீனா மினிக்கினிட்டு. ஏய், என் வீட்டு வேலைக்காரி எங்கே பிரியாணி? அக்கா, அது அக்கா, எனக்கு சுத்தமாக சமைக்கிறதுக்கு வராதுக்கா. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. என்னது, சமைக்க வராதா? கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆக போகுது, இன்னும் சமைக்க கற்றுக்கலையா இந்த வீட்டு எஜமானி? இல்லைக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியலக்கா. ஓ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னுட்டு நீ குத்தி காமிக்கிறியா? ஊரில் எந்த புள்ளத்தாச்சியும் குனிஞ்சு நிமிந்து வாளியே செய்யலையோ? சொல்லு பார்க்கலாம், என்ன சொன்ன உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் கூட இல்லை, ஒரு டைமுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி செய்டின்னு, அது குத்தமா? ஐயோ, சத்தியமாக இல்லைக்கா. எனக்கு குத்தி பேசவும் அடுத்தவங்கள புண்படுறது மாதிரி பேசவும் எனக்கு வராதுக்கா. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். சூப்பராக குத்தி குத்தி பேசுவேன். அக்கா, இல்லைன்னா நீங்கள் சொல்லி கொடுங்கக்கா, நான் செஞ்சு தரேன். என்ன பண்ணலாம்? இப்போ எப்படினாலும் அத்திக்கு டீ கொடுக்குற டைமு. வித்த வச்சு பழி வாங்க வேண்டியது தான். சரி, எப்படி வா, நான் டீ வச்சு கொடுக்குறேன், அத்திக்கு எடுத்துன்னு போய் கொடு. சரிக்கா, கண்டிப்பாக செய்கிறேன். வா, எப்படி ஒரு டீ வைக்கிறது கூட வரதில்லை. நீ எல்லாம் எப்படி ஓடி வந்த? நான் டீ போடுறேன்னு நினச்சின்னு இருக்கியா? உனக்கு வைக்க போகிற வேட்டடி. நீ டீ எத்தனை பேர் கொடுக்கணும். நான் அதில் சர்க்கரை போட மாட்டேன், உப்பு போடுவேன். அப்படியே அந்த டீ எடுத்து அத்தை மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. அதாண்டி எனக்கு வேணும். இந்த அஞ்சலி, உன் கையார எத்தனை போய் அத்திக்கு டீ கொடுத்துடு. சரிக்கா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மாட்டினடி மாவளை, போ போ. அத்தை கொடுக்குற கொடுமைக்கு நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுண்டி. இந்த வீட்டை என் பேர் மேலே எழுந்திக்கணும், அதாண்டி என் லட்சியமே. அத்தை, என்னடி? அத்தை, டீ அத்தை கொடு. ஏத்த, என்னாச்சு அத்தை? எதுக்குடி டீயில் சக்கரை பதில் உப்பு போட்டு எடுத்துன்னு எவ்வளோ நாளாக என்னை சாவடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தேன். அடி பாவி, நான் மறுபடியும் நீ பாசந்தான் காமிக்கிறேன்னு நான் ஏமாந்து போகிறேன்டி. கடவுளே. அத்தை, சத்தியமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. உங்களை போய் நான் சாவடிக்க பார்ப்பேண்ணா. நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அத்தை. அம்மா மாதிரி தானே, அம்மா இல்லையே. சாவடிக்கிறதுக்கு என்னத்துக்கு காரணம்? அத்தை, அந்த டீயை என்னாச்சு? அடியே, எனக்கு டெய்லி நீ தான் டீ போட்டு எடுத்துன்னு வருவேன். இதனாடி புதுசாக இவ போட்டு எடுத்துன்னு வரா? ஏன் என்னாச்சு? என் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த மேடம் சக்கரை பதில் உப்பு போட்டு எடுத்துந்துக்கிறா டீயில். என்னை சாவடிக்கிறதுக்கு பார்க்குறா. யாருக்கு தெரியும், உப்பா இல்லை பாய்சனானிட்டு? சத்தியமாக இல்லை அத்தை. அடி பாவி, நான் 7 வருஷமாக என் அத்தையை நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் நான் இப்படி பண்ணதே இல்லை. இப்போ அதுவும் ஃபஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறேன்.
அது டீ தானடி குத்த, அதுலேயும் மணி உப்பு போட்டு கொடுப்ப. சிச்சி சிச்சி. அக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்குன்றதே இல்லையாக்கா? என்னை ஏன்க்கா இப்படி நோவடிக்கிறீங்க? எனக்கும் மனசாட்சி இருக்குதுக்கா. நான் ஒன்றும் கல்லிலக்கா. நீ என்ன பண்ணாலும் நான் இப்படி கல் மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே பாருக்கா, நான் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் சரியான கோபக்காரி. எல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கோஸ்கரம் மட்டும்தான் நான் பொறுமையாக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கோஸ்கரம் தான்க்கா. ப்ளீஸ்க்கா என்னை ரொம்ப நோவடிக்காதீங்க. என்னால் முடியலக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னடி பண்ண உனக்கு? நானே சிவனை நெட்டிப்பதான் தூங்கி ஏந்து வரேன், என்ன போய் இப்படி பேசுறியடி? ஏய் இதுடி, நீ பண்ண தப்புக்கு அவகிட்ட நடி பேசின்னு கிடக்குற, என்கிட்ட பேசுடி. அத்தை சத்தியமாக சொல்கிற அத்தை, நான் அந்த டீயை வைக்கவே இல்லை அத்தை. இந்த த்ரிஷாக்கு தான் டீ வச்சுட்டு போய் அத்தை கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டேன். நான் எதுவும் பண்ணல அத்தை. ஐயோ ஐயோ கடவுளே, நானா எங்கள் அத்திக்கு? நான் கடவுள் மாதிரி நினைக்கிறேன். எங்கள் அத்திக்கு டீயில் சர்க்கரை பதில் உப்பு போட்டு கொடுப்பேனா? அடி பாவி, என் மேலே உனக்கு அப்படி என்னடி கோவம்? நான் உனக்கு அப்படி என்னடி நான் உனக்கு கெடுதல் செஞ்சேன்? அக்கா இப்போ ஒன்று பண்ணுறீங்கள, அது எனக்கு வராதுக்கா. என் பிறவி குணமே நான் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேக்கா. எனக்கு அப்படி போய் பேசி நடித்து எனக்கு பழக்கமே இல்லைக்கா. அத்தை அத்தை பார்த்தீங்களா அத்தை, உங்கள் முன்னாடியே என்னை எப்படி பேச்சு பேசுகிறா? நான் உங்களை 7 வருஷமாக எப்படி பார்த்துக்கிட்டேன்னுட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை அத்தை. என்னை பார்த்து இவன் எப்படி பேசுகிற பாரத்தை. நானாத்த உங்களுக்கு டீயில் உப்பு போட்டு கொடுக்குறவ. ஹேய், அவளுக்கு நல்லாவே சமைக்க வரும். அவள் டீயில் உப்பு போடுறதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் அவள் இப்போ தான் தூங்கி ஏந்து வரா. நானே பார்த்தேனே. இங்கே பார், உனக்கு என்ன சாவடிக்கணும்னு தோணுச்சுன்னா நேரடியாக வந்து சாவடி. இப்படி டீயில் காப்பியில் சோத்தில் வச்சு என்ன சாவடிக்கிற வேலை வச்சுக்காத. சி போ ரூமுக்கு. உன்னை முதல்ல வீட்டுட்டு வெளில துரத்தணும். போனா போட்டோன்னு விட்டு வச்சுக்கிறல்ல, அது ஏன் தப்பு தான். இரு பண்ணுற உனக்கு. சரி போ, அழாத. சி நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நில்லடி. எப்படி இருந்துச்சு என்னோட ஆக்டிங்கு? இது சும்மா ட்ரையலு. இதுக்கு அப்புறம் தானே பார்க்க போகிறேன் மெயின் பிக்சரு.